எல்லோருக்கும் வணக்கங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடர் மணிகண்டன். கேப்பிட்டல் தேவையில்லை, ஸ்கில் ஒன்றே போதும். இதாங்க நம்ம ஆன்லைன் கோட்பாடு. இத நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கும். சரிங்களா? எந்த கல்விய கத்துக்கிட்டா பணம் கிடைக்குமோ, அந்த கல்விய தாங்க நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஆ இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஹையர் அண்ட் ஹை, லோயர் அண்ட் லோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான், மார்க்கெட்ல நம்ம யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா, செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவங்களோட சேர்ந்து நம்ம பயணம் பண்ணும்போது, நமக்கான ப்ராஃபிட் வந்து அதிகமா இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா பெரிய பெரிய பண முதலைகள், இன்ஸ்டிடியூட் இதுல ஃபுல்லாமே ட்ரேட் பண்ணுவாங்க. பணம் அதிகமா புழங்குற இடம். சரிங்களா? ஷேர் மார்க்கெட். அப்போ நம்ம அந்த அளவுக்கு எதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும், எவ்வளோ பயிற்சி பண்ணணும், ஆல்ரெடி நம்ம சில வீடியோ குடுத்துருக்கோம். நீங்க அத போய் பாருங்க. அப்பதான் நம்மளோட நோக்கம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். நம்ம விஷன் என்னங்கிறதும், எத நோக்கி நம்ம பயணம் இருக்குங்கிறது தெரியும். சரிங்களா? நீங்க ஹையர் அண்ட் ஹை, லோயர் அண்ட் லோவ நம்ம அட்வான்ஸ் லெவலாவும் எப்படி மார்க் பண்ணணும், எது ஹையு, எத லோவா வச்சுக்கணும், அத எப்படி மார்க் பண்ணணும், எல்லாமே லாஜிக்கா அத எப்படி புரிஞ்சுக்கணும், எல்லாமே நம்ம வீடியோ குடுத்துருக்கோங்க. நீங்க கடைசியா நம்ம வீடியோ 13லருந்து 17 5 சாப்டரா நம்ம வந்து ஹையர் அண்ட் ஹை, லோயர் அண்ட் லோ குடுத்துருப்போம். அத கம்பல்சரி நீங்க பாருங்க. அத பார்த்தா மட்டும் தான் நம்ம அடுத்தது முடியும். நீங்க அத எப்படி பயிற்சி பண்ணணும், எப்படி மார்க் பண்ணணும், எல்லாமே குடுத்துப்போங்க. சரிங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நான் நமக்கான காலம் எவ்வளோ எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். நம்ம இதுலலாம் நம்ம ட்ரேடு ரொம்ப சிம்பிளாவும், எளிமையா தாங்க இருக்கும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான் கத்துக்குவோம். திரும்ப திரும்ப கத்துக்குவோம். கிட்டத்தட்ட நமக்கு அது வந்து மெமரில அதுவாவே ரெஜிஸ்டர் ஆயிருங்க. சரிங்களா? நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சுருவீங்க. இது ஹை, இது லோ. இங்க ட்ரேட் எடுக்கலாம், இங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது. இங்க பையர் ஸ்ட்ராங்கா இருக்கான், இங்க செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்கான். இவன் கூட போனா நம்ம தேவையில்லாத வேலை. ரிஸ்க் எடுக்கவே மாட்டோம். ஏன்னா தெரிஞ்சிரும் உங்களுக்கு. தேவையில்லாத அங்க போய் ரிஸ்க் எடுத்து பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம்? இங்க வந்தா ப்ராஃபிட்டா இருப்போம். அப்படின்னு தாங்க நம்ம வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? ஆ நீங்க பழைய வீடியோவும் பாருங்க. மத்தவங்களையும் பார்க்க சொல்லுங்க. நம்ம எல்லாருமே ஒரு பயணமா போவோம். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் 1 வாரம் ஆச்சு வீடியோ போட. நான் முடிஞ்ச அளவு வாரத்துக்கு 3 வீடியோ போட பார்க்குறேங்க. ஏன்னா, அ கொஞ்சம் வேலையா இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு நான் ஃபுல் டைம் இதுல ஃபுல்லா உட்காந்துட்டேன்னா, எனக்கு மத்ததெல்லாம் ஃப்ரீ ஆயிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நான் தினமும் கூட ஒரு வீடியோ போடலாம். நெறைய அவ்வளோ சார்ட் இருக்கு. அவ்வளோ அனலைஸ் பண்ணலாம். எல்லாம் அவ்வளோ இருக்குங்க. சரிங்களா? இப்போதைக்கு நீங்க உங்களோட வேலை பயிற்சி பண்றது மட்டும் தான். உங்கட்ட நம்ம பணம் கேட்கல, எதுவும் இல்ல. உங்க நேரத்தையும், உழைப்பையும் மட்டும் குடுங்க. போதும். சரிங்களா? சில பேரு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. அடுத்த வீடியோ போடுங்க, போடுங்க. தப்பில்ல. அது நான் கத்துக்கிறதுல ஆர்வமா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பட் ட்ரேடிங்க்கு ரொம்ப பொறுமை தான் முக்கியம். சரிங்களா? நீங்க உடனே போய் பணத்த போட்டுட்டு நம்ம ஓன் பண்ணி போடவே மாட்டோம். நம்ம கத்துக்கிட்டத ஃபண்டட் அக்கவுண்ட்ல அப்ளை பண்ணி நம்ம அதுல நம்மளோட ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு ஒன்ஸ் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்கூல விட்டு நீங்க வெளிய போய், உங்க உங்களுக்கு ஏத்தாப்புல நீங்க ட்ரேட் பண்ணிக்க போறீங்க. சரிங்களா? அதுல மட்டும் ரொம்ப தெளிவா இருங்க. நீங்க என்ன ஊட வீடியோ வரலையோ, இல்ல அவர் போயிட்டாரோ, அது எதுவுமே நீங்க நெனைக்க வேணாம். நம்மளோட நோக்கம் என்னன்றத நான் தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? என் சிச்சுவேஷன பொறுத்து என்னால வீடியோ சில நேரம் கொஞ்சம் லேட் ஆகும். பட் போடாம விடமாட்டேன். நம்ம நம்ம நோக்கம் என்னன்றதையும் உங்களுக்கு நான் குடுத்துட்டேன். சரிங்களா? உங்களோட வேலை உழைப்பை நினைவு கூர்ந்து பயிற்சி பண்ணுங்க. லாஸ்ட்டாவே உங்களுக்கு ஹையர் அண்ட் ஹை, லோயர் அண்ட் லோ எப்படி மார்க் பண்ணணும், அது எதுல போய் நீங்க பயிற்சி பண்ணுங்க. எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். அதுதான் முக்கியம். தினமும் 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஹையர் அண்ட் லோயர் வரைஞ்சு மட்டுமே பழகுங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நம்மள அப்படியே குழப்புவாங்க. பெரிய பெரிய பணக்காரங்கலாம் அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்குன்றத நீங்க லாஜிக் படி யோசிங்க. பட் புரியிற வரைக்கும். புரிஞ்சிருச்சுன்னா, இவ்வளோ தான்டா அப்படின்ற மாரி ஆயி போயிரும். ரொம்ப கஷ்டமான வேலையே கிடையாது. திரும்ப 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 பார்த்தா தான் நடக்க போகுது. வேற ஒண்ணும் நடக்க போறதில்ல. அதே மாரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருங்க. சரிங்களா? நம்ம ஒரு பிடிவாதமாவும் இருக்கும். பிடிவாதமா இருந்தா மட்டும் தான் பயிற்சி பண்ணுவீங்க. இன்னும் வீடியோ பார்க்குறதுல வந்து உங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது. நீங்க பார்த்து பயிற்சி பண்றதுல தான் உங்களுக்கு யூஸு. அதே மாரி நீங்க பயிற்சி பண்ணி நீங்க எப்ப சம்பாதிக்கிறீங்களோ, அதுல தான் எனக்கு ஒரு திருப்தியே. சரிங்களா? நான் யாரையும் நான் தான் ஏற்கனவே சொல்ட்டேன். ஃபாரெக்ஸ் லீகலா? இல்லீகலா? இந்த குழப்பம் நம்ம யாருக்கும் வேணாம். நம்ம பயணம் ஒரே மாரியா இருக்கும். நம்ம சொல்லி தர்றது மார்க்கெட்ல நடக்குதான்னு பாருங்க. சரிங்களா? நம்ம அப்படியே இன்ச் பை இன்ச்சா போவோம். நீங்க எனக்கு தெரிஞ்சு எத்தன பேர் தினமும் பயிற்சி பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நான் வீடியோ போடும்போது கண்டிப்பா நான் ஒரு நாள் வீடியோ கூட நான் கண்டிப்பா போடுறேன். சரிங்களா? ஆ வாங்க இன்னைக்கு டாபிக் உள்ள போயிருவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஹையர் அண்ட் லோயர் அண்ட் லோ ஆல்ரெடி நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா? இதுவுமே பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் ட்ரேட் எடுப்போம். சும்மா ஏனோ தானோலாம் நம்ம எடுக்க மாட்டோம். சரிங்களா? இத நான் எப்படி ட்ரேட் எடுக்கணும், எல்லாமே என்ட்ரி எங்க, எக்ஸிட் எங்க, எல்லாமே பக்காவா நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். நம்ம இப்போ ஒரு
நான் ஒரு பிகினர்ஸாக வர்றவங்களுக்கு தான் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணுன்றக்காண்டி சொல்கிறேன். பட் நம்ம லாஸ்ட்டாக போட்ட ஹையர் அண்ட் ஹை, லோயர் அண்ட் லோலாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவலு. ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கும் அது மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க மேம். அதாவது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட்டுக்கு வந்தால் மார்க்கெட் பை ஆகி மேலே போகும். மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு வந்தால் செல் ஆகி மார்க்கெட் கீழே வரும். திரும்ப சப்போர்ட்டுக்கு வரும்போது பை ஆகி மார்க்கெட் மேலே போகும். திரும்ப வரும்போது கீழே வரும். இதுதான் கான்செப்ட். சொல்லப்போனால் இது அணைக்கட்டு மாதிரி. இதுக்கு கீழே போகாது, இதுக்கு மேலே போகாது. சரிங்களா? எங்கே போனாலும் இங்கே வந்துட்டு திரும்ப போகும். இதுதான் கான்செப்ட். இதுதான் புக் எக்ஸாம்பிள். ஹையர் அண்ட் ஹை லோவருக்கு அப்புறம் இங்கே தான் சப்போர்ட் எடுக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு வர வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டு இல்லை நம்மள மாதிரி ரீட்டெயில் பீப்புள் எல்லாருமே பை பண்ணுறதுக்கும் இங்கே வெயிட் பண்ணுவாங்க, இங்கே செல் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படின்றப்போ இது ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துக்கு வந்த நம்மளோட பையிங் இதுதான் எக்ஸ்ட்ரீம் லெவல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உள்ளலாம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு நான் டீப்பாக சொல்கிறேன். நம்ம ஒரு பிகினர்ஸாக நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுதான் கான்செப்ட். 5 மினிட்ஸில் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னாலுமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் தான் எடுப்போம். சும்மா நம்ம அது 5 மினிட்ஸில் கூட நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் ட்ரேட் எடுப்போம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது வந்து புக் எக்ஸாம்பிளுங்க. இப்படி தான் இருக்கும். இப்படிலாம் இருந்தால் எல்லா பேரும் ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடுவான். நம்மளை இது பண்ணவே முடியாது. இப்படி தான் போகுது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எங்கிட்டாவது பை பண்ணி விட்டுருவோம். அது பாட்டுக்கு போகல, இந்த இதில் பை பண்ணி விட்டுருவோம், நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி செல் பண்ணும்போது இங்கே செல் பண்ணி விட்டுருவோம், இப்படியே போகும்னு தெரியும். பட் ஆனால் மார்க்கெட் அப்படி இருக்காதுங்க. சரிங்களா? மார்க்கெட் இப்படி தாங்க இருக்கும். அப்படிலாம் நம்மளை ஈஸியாக பணம் சம்பாதிக்க விட மாட்டாங்க. இங்கேருந்து மார்க்கெட் பை ஆகி மேலே போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவான், கீழே ஒரு லோவை எடுத்துருவான். நம்ம அதனால தான் உங்களை நான் சொல்கிறேன், ஹையர் அண்ட் ஹை, லோயர் லோ நீங்கள் வரைய பழகிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் நமக்கு தெரிஞ்சிடும். எக்காரணத்து கொண்டும் அவன் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலை கட் பண்ணக்கூடாத விஷயம் நமக்கு தெரியும். சரிங்களா? நம்ம பயிற்சி பண்ணும்போது எப்போ இவன் கட் பண்ணுவான், எப்போ இவன் கட் பண்ணான், அதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆயிருங்க. சரிங்களா? இப்போதைக்கு என்ன சொல்கிறோமோ அந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்படி தான் மார்க்கெட் இருக்கும். மார்க்கெட் அதே மாதிரி ஒரு சப்போர்ட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம பை எடுக்கவே மாட்டோங்க. அது எப்பயுமே பண்ணக்கூடாது. அவங்க லாஜிக் படி யார் அங்கே ஸ்ட்ராங் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் ட்ரேடர்னு சொல்லுவாங்க. அக்ரெசிவ்க்குலாம் இங்கே வேலையே இல்லைங்க. பெரிய பெரிய பணம் இருக்கிறவங்க அக்ரெசிவாக பணம் போட்டுட்டு ஒரு வேளை லாஸ் ஆனாலும் வெயிட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பண்ணுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது அவங்க ப்ராஃபிட் பார்த்துருவாங்க. நம்மலாம் அப்படி கிடையாது. நம்ம பக்காவாக லாஜிக் படி தான் ட்ரேட் எடுப்போம். சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணும், இப்படி போகும், இப்படியும் போகாது. என்ன பண்ணும், திரும்ப ஒரு லோ வைக்கும், திரும்ப இப்படியே போகாது, இப்படியே லோ வைக்கும். இங்கே தொட்டோட என்ன பண்ணுவான், கீழே வர மாதிரி வருவான். திரும்ப இதுக்கு மேலே உள்ள ஸ்டாப் லாஸை அடுத்து போட்டுட்டு திரும்ப கீழே வருவான். அப்போ திரும்ப இப்படி வருவான். நம்ம இங்கே ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருப்போம், ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுருவோம். இங்கே வந்துட்டு திரும்ப இந்த ஸ்டாப் லாஸை எடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் அப்படியே கீழே வரும். இப்போ திரும்ப இங்கே போயிட்டு நம்ம இங்கே ஒரு இதில் நம்ம ஏதோ பார்த்து செல் எடுத்துருப்போம், செல் எடுத்து வெயிட் பண்ணுவோம், இங்கே வர போகும் வெயிட் பண்ணுவோம். ஆனால் என்ன பண்ணுவான்னா இங்கே வந்துட்டு திரும்ப போயிடலான்ட்டு திரும்ப எப்படி வருவான். இப்படி தாங்க நம்மளை மாற்றி மாற்றி குழப்புவோம். இதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா நம்மளால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. சரிங்களா? நிறையா பயிற்சி தேவை. நம்ம எப்படி பயிற்சி பண்ணணும்னு நான் அடுத்தடுத்து உள்ள சொல்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு ஹையர் அண்ட் ஹை லோயரும் நம்ம எப்படி பயிற்சி பண்ணணும், எப்படி வரைஞ்சி பார்க்கணும், அதெல்லாம் அவ்வளோ சார்ட் இருக்குது, அவ்வளோ டைம் ஃப்ரேம் இருக்குது. நீங்கள் வரைஞ்சி பழகினா மட்டும்தான் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். இதே இப்போ பழகிட்டிங்கன்னா அடுத்து நம்ம நீங்கள் ட்ரெயின் எடுக்கும்போது எதில் தப்பு பண்ணுறீங்க எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? அதை நம்ம நோட் பண்ணி வைப்போம். நம்மளோட இதே வேறு மாதிரி, நம்மளோட பார்வையே ட்ரேடிங்கில் வேறு மாதிரி தாங்க இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஒரு லைன் இப்படி மட்டும் நம்ம நோட் பண்ண மாட்டாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கா, இதை சப்போர்ட் ஜோன்னு சொல்லுவாங்க. இந்த ஜோனுக்குள்ளே வந்துச்சுன்னா மார்க்கெட் எப்போ என்ன வேணால் ரியாக்ட் பண்ணலாம். இதுதான் ஜோன். இப்படி தான் வரைஞ்சிக்குவாங்க. இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வரணும். சரிங்களா? இப்படி ஒரு லைன்லாம் போட மாட்டாங்க. இது ஒரு ஜோன். இங்கே வந்துக்கிட்டு போகும், திரும்ப இங்கே வந்து இந்த ஜோனுக்குள்ளே எந்த இடத்துக்கு வந்தாலும் பை ஆகி மார்க்கெட் போகும் மேலே. இது ரெசிஸ்டன்ஸ். இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வரும்போது எப்படி வேணால் பை ஆகி மார்க்கெட் மேலே போகும், சாரி கீழே வரும். இதுதான் கான்செப்ட். இந்த ஜோனுக்குள்ளே எங்கே வேணால் வரலாம். இந்த லைனை தொட்ட உடனே அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இங்கேயே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுவான், கீழே இங்கேயே நம்மளை மேலே போகிறோமா கீழே போகிறோமா குழப்பிட்டு நம்மகிட்ட உள்ள பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போயிடுவான். புரியுதுங்களா? இப்போ இங்கே இருக்குல்ல, இங்கே வந்தோன்னே நீங்கள் செல் எடுத்துருக்கீங்க. இந்த லாஜிக் படி இங்கே செல் எடுத்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வரும். என்ன பண்ணியிருக்கேன், இங்கே செல்லை எடுத்துட்டு திரும்ப போய் இதுக்கு மேலே தான் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க, அதை ஃபுல்லாக கல் பண்ணிட்டு திரும்ப அந்த பக்கம் போவான். இப்படியெல்லாம் பண்ணுறான். எப்பப்போ என்ன பண்ணுறான்றத
ஒரே மாதிரி எப்பயுமே மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. நீங்க ஒரே கான்செப்ட்ட வச்சு அதாவது எப்படின்னா ரூல்ஸ ஃபாலோ பண்ணாம எப்படினாலும் கீழ வந்துரும்னு நீங்க வந்து செல் பண்ணிட்டீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் ப்ராஃபிட் குடுக்கும். மீதி எல்லா நாளுமே நமக்கு அது லாஸா தான் ஆகும். சொல்லப்போனா 9 ப்ராஃபிட் குடுக்கும். 1 லாஸ் ஆகும். அந்த 1 லாஸ் மொத்தத்தையும் குளோஸ் பண்ணிரும். சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் ஒண்ணு மேல போகுது, இல்ல கீழ போகும். யாராவது ஒரு ஆள் ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்க. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இத வாங்க நம்ம சார்ட்ல போய் பார்க்கலாம். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நீங்க திரும்ப கூட இந்த வீடியோவ பாருங்க. ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா, நீங்க நம்ம கமெண்ட்ல போடுங்க. நம்ம அத கேள்விக்குன்னே நம்ம பதிலுக்குன்னு ஒரு வீடியோ கூட தனியா போடுவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்களா? இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது சப்போர்ட் பார்த்தீங்களா? இந்த இடத்துக்கு வந்தாலே மார்க்கெட் மேல போகுது. இதுதான் கான்செப்ட். இதுக்கு கீழ அவனால க்ளோஸ் வைக்க அது போக முடியல. ஏன்னா செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் போவான். இங்க வந்தாலே பையர்ஸ் ஏதாவது பண்ணி பை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸ்ட்ராங் ஆயிடுறாங்க. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த இடத்துக்கு போகும்போது பாருங்களேன் மார்க்கெட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கு. திரும்ப ரிஜெக்ட் ஆயிருக்கு. மார்க்கெட் ஒண்ணு இந்த இடத்த கண்டிப்பா கட் பண்ணி ஆகணும். சரிங்களா? இதுதான் எக்ஸ்ட்ரீம் லெவலு. மார்க்கெட் அது தாண்டி இங்கனக்குள்ளேயே போவான். இதுக்குள்ள நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? கவுண்டர் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. கவுண்டர் ட்ரெண்ட்லயும் ஒரு சில நேரம் என்ன பண்ணுவான்னா, நம்ம தான் ஃபாலோ பண்ணுவோம் ஹை அண்ட் ஹை லோ. பட் ஆனா இதுக்குள்ள அவன் என்ன வேணா பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்படி போறான்ல, இப்படி போவான், திரும்ப இப்படி வருவான், திரும்ப இப்படி வருவான், திரும்ப இப்படி போவான், திரும்ப இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி போவான், திரும்ப இப்படி வருவான், திரும்ப இப்படி போவான். இப்படியே நடக்கும். நம்ம இதுக்குள்ள இருக்கிற ஃபுல்லாமே கவுண்ட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்ப காலத்துல எக்ஸ்ட்ரீம் லெவல்ல மட்டும் தான் பார்ப்போம். அடுத்தடுத்து நமக்கு தெரிஞ்சிரும். ஒருவேளை இங்க நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தா கூட டக்குன்னு வெளியே வந்துரும். வெயிட் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம இங்க எடுத்தா மட்டும் தான் வெயிட் பண்ணுவோம். இங்கக்குள்ளலாம் நம்ம சின்ன சின்ன ப்ராஃபிட்ட பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துருவோம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது, நம்ம பயிற்சி பண்ணும்போது, அதுவும் நமக்கு தெரிஞ்சிரும். சரிங்களா? 5 மினிட்ஸ்லயே அப்படிதான், 1 ஹவர்லயே அப்படிதான். இதுதாங்க சரிங்களா? இது ஒரு சப்போர்ட், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்படியே தான் மாத்தி நடக்கும். நம்ம நம்ம இங்க நம்ம ஒரு சப்போர்ட்டுக்கு வரும்போது பையர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்றாங்க? அங்க என்ன சிக்னல் குடுக்காங்க? யார் ஸ்ட்ராங் ஆகுறாங்க? பையர்ஸ் வர்றதுக்கான சிக்னல் இருக்கா? ஒரு வேளை வந்தா கூட திரும்ப நம்மள கீழ வந்துட்டு தான் மேல போவான். அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு பயிற்சி பண்ண பண்ண தெரியுங்க. நீங்க கான்செப்ட் இதான். சரிங்களா? இதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதே மாரி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் காமனா போகும் மார்க்கெட்டு. இன்னொன்னு மெயினானது ஒரு சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் போகுது. அந்த சப்போர்ட்லேருந்து பையர்ஸ் மேல போறாங்க. சரிங்களா? பையர் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்போது மேல ரெசிஸ்டன்ஸ் போம்போது, அந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணிடுறாங்க. ஏன்னா, அவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க. வாங்குறதுக்கு அவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க. அவங்க ஆர்வம் காட்ட உடனே என்ன அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனோனே என்ன ஆகும்னா, இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இங்க மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு ஏன்னா அது முக்கியமான ஜோன். சப்போர்ட்டாவும் ஆக்ட் ஆயிருக்கு, ரெசிஸ்டன்ஸாவும் ஆக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இங்க வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் அப்படியே மேல போக ஆரம்பிக்கும். ஒரு ரெசிஸ்டன்ஸ மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா, லாஜிக் படி பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? திரும்ப அத சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மாறும். அதோட ட்ரெண்ட் அத ஃபாலோ பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களா? சப்போர்ட் எடுத்துட்டு தான் போகும். அதே மாதிரி ஒரு சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா, செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. செல் பண்றதுக்கு தான் எல்லா மக்களும் ஆர்வம் காட்டுறாங்க. எல்லா ட்ரேடர்ஸும் ஆர்வம் காட்டுறாங்கன்னு அர்த்தம். சில இது பிரேக் பண்ண உடனேயே என்ன ஆகும்னா, திரும்ப இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி மார்க்கெட் கீழ வரும். இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா, அது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா, சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஏன் ஆக்ட் ஆகுதுன்னா, அது கான்செப்ட். சரிங்களா? அங்க நம்ம அந்த அந்த இடத்துல நம்ம முக்கியமான இடம்னு நம்ம நம்ம அத நெனச்சுட்டு, நம்ம முக்கியமான இடமா அத கருதிட்டு, நம்ம அந்த இடத்த வந்து நம்ம பைக்கோ, செல்லுக்கோ யூஸ் பண்ணுவோம். ஏன்னா, அது முக்கியமான இடமா இருக்குன்றனால. சரிங்களா? நம்ம அது அந்த ஜோனுக்குள்ள வரும்போது நம்ம பையோ, செல்லோ நம்ம பண்ணுவோம். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்போ இந்தா பாருங்க உங்களுக்கு எடுத்து வச்சிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, சில்வரு சரிங்களா? இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த அவன் கட் பண்ணவே இல்ல. ஒரு விக்கு மட்டும் இந்த இடத்துக்கு வந்தாலே சப்போர்ட் எடுத்துறான். மேல போறான். இந்த இடத்துக்கு வந்தாலே மேல போயிடுறான். திரும்ப இந்த இடத்துக்கு வந்தாலும் மேல போயிடுறான். இது வந்து முக்கியமான சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கான் அந்த இடத்துல. சரிங்களா? சொல்லப்போனா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இத வரைஞ்சா எப்படி வரையலாம்னு பார்க்கலாமா? கீழ கட் பண்ணவே இல்ல. இத கட் பண்ணா தான் கீழ போவான்.
ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான். தெரியுதா? ஒரே இந்த இடத்துக்கு வந்தாலே சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கான். மேலே கை வச்சு போயிட்டே இருக்கான். சரிங்களா? பட் ஆனால் சப்போர்ட் இந்த இடத்துல எடுக்கிறான். இப்போது மார்க்கெட்டு இந்த இடத்த பிரேக் பண்ணுது. எப்போனா ஸ்ட்ராங் ஆவாங்களே, பையர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க, செல்லர்ஸ் ஸ்ட்ராங் ஆவாங்க. ஏன்னா வாங்கினவங்க ப்ராஃபிட் பண்ணாதான். இதை பார்த்துட்டு சில செல்லர்ஸ் புதுசாக செல் ட்ரேட் இருக்கிறவங்களும் இருப்பாங்க, சில ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. மார்க்கெட் ஒரே மாதிரியே இருக்காது. மேலே கீழே மாற்றி மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்த உடனே மார்க்கெட் என்ன பண்ணுறான், ஒரு கேண்டில் பையர்ஸ் கேண்டில் வந்து பையர்ஸ்ட்ரா இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஏன் இந்த இடத்துல இல்லாது இந்த இடத்துல மட்டும் ஏன் நடக்குது பார்த்தீங்களா? கரெக்டாக பண்ணுறாங்க. இந்த இடத்துக்கு இத்தனை நாள் மேலே போன உடனே திரும்ப அந்த இடத்துக்கு வரும்போது ட்ரை பண்ணுறாங்க பையர்ஸ். விடலை, சரி மேலே போகும். பட் ஆனால் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கிறனாங்க அதையும் பிரேக் பண்ணுறாங்க. சரிங்களா? அதையும் பிரேக் பண்ணி கீழே வருது. திரும்ப மேலே போகும்போது இந்த சப்போர்ட் ஆக்ட் ஆனது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த ஜோனுக்குள்ளே எப்படினாலும் அவன் மேலே வருவான். நம்ம இந்த தொட்ட உடனே ஏன் வரல அப்படின்னா, இப்போ நம்ம இதுதான் ஜோனு. இந்த ஜோனில் நமக்கு எப்படினாலும் கீழே வரான்ற விஷயம் தெரியணும். நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கனாலே ஒரு பையர்ஸ் வந்து அடுத்த எவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட 1 ஹவர் கேண்டில் 4 மணி நேரம் இந்த இடத்துல நின்றுருக்கான். இதுதான் சிக்னல். சரிங்களா? இங்கே வந்துட்டு திரும்ப அந்த ஜோனில் போய் தொட்டுட்டு கீழே வரான். இப்படியே இங்கே தொட்டுட்டு அப்படியே கீழே வரான். இங்கே அப்படியே சைட் வேவ் ஆகிட்டான். சரிங்களா? இது சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிருக்கு, ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. அதான் ஒரு சப்போர்ட் பிரேக் பண்ணால் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? இதான் கான்செப்ட். நீங்கள் பார்க்க புரியும். இதை நம்ம ஹையர் அண்ட் ஹையர் வரைஞ்சி நம்ம எப்படி அதில் எப்படி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணுவோம், எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இதுலேயும் ஒரு 2 வீடியோ இல்லை 3 வீடியோ போகிற மாதிரி இருக்கும். இதை முடிச்சுட்டு இதையும் நம்ம ஹையர் அண்ட் ஹை லோயர் லோயை எப்படி கம்பேர் பண்ணி நம்ம பயிற்சி பண்ணி எப்படி அதில் நம்ம ட்ரேட் எடுப்போம். சரிங்களா? நம்ம வந்து ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம போடுற வீடியோவும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக தாங்க இருக்கும். சரிங்களா? ஒரு டீச்சிங் வீடியோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் டவுட் கேட்க எனக்குமே கிளியர் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன். அது உண்மை தாங்க. என்ன சொல்லுவாங்க, டீச்சிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் நிறையா கற்றுக்குவீங்க அப்படின்ற மாதிரி. அது உண்மையிலே எனக்கு அது உணர்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்காரணத்தை கொண்டு ஒரு பிடிவாதமாக இருங்க. சரிங்களா? நம்ம அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். அதை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்கூல் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதில் நம்ம பயிற்சி பண்ணுவோம். நம்மளோட நேரத்தை வீணடிக்க மாட்டோம். சரிங்களா? சும்மா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு நாடகம், லேடிஸாக இருந்தால் நாடகம் பார்த்துக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மளோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும். நாங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அத்துப்படி ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை பொருளாதார ரீதியாக இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் மேலே போயிருங்க. ஏன்னா இப்போ ட்ரேடிங்கிற ஒன்று பணக்காரங்களுக்கான ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. பட் அப்படி கிடையாது. இது எல்லாத்துக்குமான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கலைன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? நம்மளோட வேலை கற்றுக்கணும். யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி யாரையும் நம்பி யார்கிட்டையும் நீங்களும் பணம் கேட்காதீங்க. சரிங்களா? நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நான் ஏற்கனவே ரொம்ப இடம் சொன்னேன், மார்க்கெட்டில் நம்பிக்கை ஜெயிக்காது, ரூல்ஸ் தான் ஜெயிக்கும். சரிங்களா? நாம் நினைக்கிறது மார்க்கெட்டில் நடக்காது. மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம திங்கிங் இருக்கணும். சரிங்களா? எப்போயுமே இதை நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம என்னடா மேலே போகுது மேலே அப்படிலாம் நினைக்காதீங்க. அதே மாதிரி பொறுமையாக இருக்கணும். எப்படிலாம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்றது நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளோட இதை சைக்காலஜியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி தான் நம்ம ஜெயிக்கணும். தோல்வி வராமல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு ட்ரேட் எடுத்தால் கண்டிப்பாக லாஸ் ஆக தான் செய்யும், இல்லைன்னா சொல்லலை. பட் அந்த ஒரு லாஸ் ஆச்சுன்னா அதை நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு எதனால லாஸ் ஆச்சு நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முதலாளியாக இருந்தால் ஒரு கடை ரெண்டாக இருந்தால் அவங்க அந்த ரெண்ட்டு கொடுக்கணும். 4 பேர் வேலை பார்த்தா 4 பேர்த்துக்கு அவங்க சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? அதுதான் ஒரு நல்ல முதலாளிக்கான அழகே. அதே மாதிரி தான் ட்ரேடிங்கும் ஒரு பிஸ்னஸ். சரிங்களா? இங்கே லாஸ் ஆகணும். கண்டிப்பாக அங்கே எப்படி எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ செலவு பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே லாஸ் ஆகும். நம்ம லாஸை அக்செப்ட் பண்ணாமல் இருந்தோம்னா ஜெயிக்கவே முடியாது. எப்படி ஒரு முதலாளி ஒரு தொழிலாளிக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு ஐயோ என் காசு போகுது அப்படின்னு சொல்லி ஏதாவது முதலாளி நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அது அந்த பிஸ்னஸ் ரொம்ப நாள் நினைக்காது.
அதே தான் நீங்கள் பண்ணும்போது லாஸ் கண்டிப்பாக வரும். அந்த லாஸை நினச்சி அடுத்தடுத்து ட்ரேட் பண்ணி ஓவர் ட்ரேட் பண்ணி அப்படிலாம் நம்ம லாஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னா இப்போலேருந்தே நம்ம இதெல்லாம் நினச்சி கற்றுக்கிட்டு போனால் தான் நம்ம ட்ரேட் எடுக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிய வரும். சரிங்களா? அதே மாதிரி லாஸ் கண்டிப்பாக வரதான் செய்யும். இப்போ ஏன்னா 10 ட்ரேட் எடுக்கும்போது ஒரு ட்ரேட் லாஸ் ஆக தான் செய்யும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் ட்ரேடில் ப்ராஃபிட் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு ரூ. 1,00,000 நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துருந்தீங்கன்னா, இந்த மாதம் முடியும்போது லாஸு, ப்ராஃபிட் எல்லாம் அதிகபட்சம் 1,00,000 எடுத்திருப்பீங்க. லாஸ் வந்து ஒரு 40,000 இருக்குது. 60,000 இருந்தீங்கன்னா அதே பெரிய விஷயம். நம்ம ஐயோ அந்த 40,000 போச்சு, அப்பயே 1,00,000 போச்சு, அப்பயே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணியிருக்க கூடாதே அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். சரிங்களா? நீங்கள் நம்மளோட பிளானிங் படியும் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். நம்மளோட செட்டிங்ஸ்க்கு ஏத்தாப்புல சரிங்களா? அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுப்போம். நம்ம அப்படி தான் பிளான் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பார்வர்ட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமாக தாங்க இருக்கும். நீங்கள் மற்றவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் சரிங்களா? நம்ம அடுத்தடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்ப்போம். நீங்கள் ஹையர் அண்ட் ஹை லோயர் லோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அது வரைக்கும் ஹையும் லோவும் எப்படி வரையணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டு அதையும் பயிற்சி பண்ணுங்கள். எந்தெந்த டூல் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் உங்களோட வேலை, உழைப்பை, நேரத்தையும் கொடுங்க. நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்தடுத்த வீடியோ வர வரைக்கும். ஏன்னா அவ்வளோ சாட் இருக்குது, அவ்வளோ டைம் ஃப்ரேம் இருக்குது சரிங்களா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இதில் பிடிவாதமாகவும் டெடிக்கேஷனாகவும் இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது சரிங்களா? நம்ம ஒன்று பண்ணால் ரிசல்ட் கொடுத்து தான் ஆகணும் சரிங்களா? திரும்ப திரும்ப அதே தான் நடக்கும். நான் அது எப்படி நடக்குதுன்னு என் எக்ஸ்பீரியன்ஸில் நானும் சொல்லிடுறேன். நான் சொல்லும்போது நீங்களும் அதை கவனிப்பீங்க. கவனிக்கும்போது நம்ம எல்லா ட்ரேடிங்லாம் ட்ரேட் பண்ணுறது இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆயிருங்க சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம். நம்ம பிடிவாதமாக இருங்க. நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும், பிடிவாதமாக இருங்க. வேறு எந்த குழப்பமும் உங்களுக்கு வேணாம். நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம நோக்கமாக இருக்கணும். நான் ஃபாரெக்ஸ் பண்ணலாமா வேணாமா, இந்தியன் மார்க்கெட் அதெல்லாம் அடுத்து சரிங்களா? இப்போ யார்கிட்டையும் நம்ம பணம் கேட்கறது கிடையாது. அதே மாதிரி யாருக்கிட்டையும் பணம் கொடுக்காதீங்க. கற்றுக் கொடுங்க. நீங்கள் சப்போஸ் வரைஞ்சிட்டீங்க, ஒரு 2 ஃப்ரெண்டு 3 பேர் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இப்படி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லுங்கள் சரிங்களா? நீங்கள் யார்கிட்டையும் பணம் வாங்காதீங்க, பணமும் கொடுக்காதீங்க ட்ரேட் பண்ணுறதுக்குன்னு. மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்க, தப்பு கிடையாது. நீங்கள் அடுத்தவங்களுக்கு எப்போ கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நாலேஜ் அதிகமாக வளரும். நீங்கள் பார்க்காத விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, இதை நம்ம இப்படி பார்க்கணுமோ, அப்போ அவங்களுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க இப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் அப்படின்றப்போ நீங்களும் கற்றுக்குவீங்க சரிங்களா? நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நாம் மீட் பண்ணலாங்க. நன்றி, வணக்கம்.